தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கூட தேவ சமூகத்திலே வந்து தேவனை துதிக்க, தேவனை பாட, தேவனை ஆராதிக்க, வேத வசனங்களை தியானிக்க தேவன் தந்திருக்கிறதான இப்படிப்பட்டதான நல்ல கிருபைகளுக்காக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனம் முதற்கொண்டு 24ஆம் வசனம் வரைக்கும் உள்ளதான இந்த வேத வசனங்களை நாம் தியானிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனம் முதற்கொண்டு 24ஆம் வசனம் வரைக்கும். இந்த ரோமர் புத்தகத்தினுடைய இந்த 15ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்தில் பவுல் புறஜாதிகளுடைய ஊழியத்தை குறித்து முக்கியப்படுத்துவதை அல்லது புறஜாதிகளுடைய ஊழியத்தை குறித்து இந்த பகுதிகளிலே குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். நேற்றைய தினத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை குறித்து நாம் பார்த்தோம். இந்த 10 வசனங்களிலே 14ஆம் வசனம் முதற்கொண்டு 24ஆம் வசனம் வரைக்கும் உள்ளதான இந்த வசனங்களிலே பரிசுத்த பவுல் தன்னுடைய ஊழியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். பவுலினுடைய ஊழியம், புறஜாதிகள் மத்தியிலே பவுலினுடைய ஊழியத்தை அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். பரிசுத்த பவுல் தேவனால் அழைக்கப்பட்டார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 15ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். பரிசுத்த பவுல், ஆண்டவர் அவரை அழைத்தார். அழைக்கும் போதே புறஜாதிகள் மத்தியிலே ஊழியம் செய்யும்படிக்கு அவர் அழைக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்படி பரிசுத்த பவுல் புறஜாதிகள் மத்தியிலே அவர் ஊழியத்தை செய்கிறார். அந்த ஊழியத்தை குறித்து தான் இந்த 10-11 வசனங்களிலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி அவர் எப்படி அவருடைய ஊழியத்தினுடைய எல்லா காரியத்தையும் இந்த 10 வசனங்களிலே அவர் சொல்லுகிறார். குறிப்பாக புறஜாதிகள் மத்தியிலே என்னுடைய ஊழியம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து அவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். 14-15. என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாய் இருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு புறஜாதிகளுக்கு அவர் பல இடங்களில் அவர் ஊழியத்தை செய்திருக்கிறார். ஆனால் இந்த பகுதியிலே அவர் சொல்லுகிறார், நான் புறஜாதிகளுக்கு ஊழியக்காரனாய் மாறியிருக்கிறேன். எப்படி நான் ஊழியக்காரனாய் மாறினேன், எப்படி அப்படின்னு சொல்லி அவருடைய ஊழியத்தை குறித்து ஒரு 5 காரியத்தை இந்த பகுதியில் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவதாக அவர் எப்படி வாசிக்கலாம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 16ஆம் வசனம். தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன். நான் இதை தைரியமாக சொல்லுகிறேன். இந்த ஊழியத்தை நான் எப்படி பெற்றுக்கொண்டேன், எப்படி நடத்துகிறேன் என்றால் 16ஆம் வசனம், தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே இந்த ஊழியத்தை நான் செய்கிறேனே, இந்த ஊழியத்தை நான் எப்படி பெற்றுக்கொண்டேன், எப்படி நான் இந்த ஊழியத்தை பெற்றுக்கொண்டேன்னு சொன்னா கிருபையினாலே பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆங்கிலத்தில் 5ஆம் வசனம், ஆங்கிலத்தில் 5ஆம் வசனம், தமிழ்ல 7ஆம் வசனம். 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். கிருபையினாலே நான் இந்த
இந்த ஊழியத்தையும் இந்த அப்போஸ்தல அழைப்பையும் நான் பெற்றுக்கொண்டேன் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக பரிசுத்த பவுல் கிருபையினாலே இந்த ஊழியத்தை அவர் செய்தார் என்று பார்க்கிறோம். நாம் எல்லாரும் கிருபையினாலே நிலை நிற்கிறோம், கிருபையினாலே எல்லா காரியத்தையும் செய்கிறோம். ஆனால் பரிசுத்த பவுல் அந்த கிருபையை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் உணர்ந்தார். அதுதான் அவர் அங்க சொல்லுகிறதான காரியம். கிருபையினாலே நான் இந்த ஊழியத்தை செய்கிறேன் என்றால் கிருபையை நான் அனுபவித்தேன். எங்கே அவர் அனுபவித்தார் என்றால் தமஸ்கு வீதியிலே அவர் நடந்து கொண்டு வருகிறார். அப்படி நடந்து வருகிறதான நேரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு சம்பவம், அவர் குதிரையிலே வந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஒளி பிரகாசிக்கிறது, அவருடைய கண்கள் மங்கலாகிறது. ஆனால் அவருடைய அந்த கண்களிலே, அந்த பார்க்க முடியாத அந்த கண்களிலே ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். கீழே விழுகிறார். ஒரு சத்தத்தை அவர் கேட்கிறார். ஆனால் அந்த சத்தத்தை பக்கத்தில் இருக்கிற யாரும் கேட்கவில்லை. காண முடியாத ஒரு கண்கள், அந்த கண்களிலே அவர் பார்த்தார். இவருக்கு மாத்திரம் கேட்கிறது, மற்றவர்களுக்கு யாருக்கும் கேட்கவில்லை. அவர் அந்த ஆண்டவரை அனுபவித்தார். அந்த கிருபை உள்ள தேவனை அவர் அனுபவித்தார். அந்த கிருபையினாலே இந்த ஊழியத்தை அவர் செய்கிறேன் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையை நாம் பல நேரங்களிலே உணர்கிறோம். இங்கே பரிசுத்த பவுல் சொல்லுகிறதான மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், நான் கிருபையினாலே இந்த ஊழியத்தை பெற்றேன். பெற்றது மாத்திரமல்ல, அந்த கிருபையை நான் அனுபவிக்கிறேன், நான் உணர்கிறேன். அவருடைய ஊழியமானது கிருபையினாலே பெற்ற ஊழியம். பெற்றது மாத்திரமல்ல, அந்த கிருபையை அனுபவித்து இந்த ஊழியத்தை செய்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக வாசிக்கலாம், 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வாசித்ததான அதே வசனம் 15ஆம் வசனம். அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாய் இருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு. இரண்டாவதாக என்னுடைய ஊழியம், அவர் எப்படி இந்த ஊழியத்தை செய்கிறார் என்றால், என்னுடைய ஊழியம் கிருபையினாலே பெற்ற ஊழியம். கிருபையை நான் அனுபவித்து இந்த ஊழியத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்தினுடைய மையம், எதை மையமாக இந்த ஊழியத்தை நான் செய்கிறேன் என்றால், சுவிசேஷத்தை மையமாக வைத்து இந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை மையமாக வைத்து இன்னைக்கு அநேக நேரத்தில் அநேகர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது சுவிசேஷ ஊழியத்தில் தான் என்ன பண்ணுவாங்க, ஆரம்பிப்பாங்க. சுவிசேஷத்தை சொல்லி ஊழியத்தை ஆரம்பித்து ஜனங்கள்லாம் வருவாங்க. சபை என்ன பண்ணும், வளரும். வளர 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 அவங்களுடைய அந்த சிந்தனை எங்கே போகும்னு சொன்னால், சபையில் வந்திருக்கிறதான இந்த விசுவாசிகளை முதிர்ச்சி அடைய செய்ய வேண்டும், அவர்களை சீஷனாக்க வேண்டும், அவர்களை தலைவர்களாக மாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட நிலைக்கு நாம் கடந்து வருகிறோம். அது ஒரு விதத்தில் சரிதான். இப்போ சபைக்கு வந்தவங்களுக்கு நம்ம சுவிசேஷத்தையே சொல்லி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் அடுத்த நிலைமைக்கு நம்ம கொண்டு போக வேண்டியது அவசியம். ஆனாலும் சுவிசேஷத்தை நம்ம விட்டுவிட கூடாது. அதுதான் பவுல் சொல்லுகிறார். நான் ஒரு இடத்துல ஊழியத்தை செய்கிறேன்ப்பா, அங்கே சபை ஆரம்பிக்கிறேன், சபை வளருகிறது. வளர்ந்த உடனே அதை அப்படியே விட்டுட்டு நான் எங்கே போகிறேன், அடுத்த இடத்துக்கு போறேன், சுவிசேஷத்தை சொல்லும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கிருபையினாலே இந்த ஊழியத்தை பெற்று, கிருபையை நான் இயேசுவை அந்த அனுபவித்து இந்த ஊழியத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அது மட்டுமல்ல, இந்த ஊழியமானது சுவிசேஷத்தை மையமாக கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிக்கலாம். அந்த வசனமானது மிக
முக்கியமான ஒரு வசனம். எல்லா வசனமும் முக்கியம்தான், ஆனால் இந்த வசனம் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொன்னால் வாசிக்கலாம். 15ஆம் வசனம். அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷம் சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாய் இருந்தும் புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன். இங்கே நம்ம வாசித்ததான இந்த வசனத்துல 3 காரியங்கள் உள்ளது. என்ன இருக்கு? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார், இயேசு ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இந்த ஊழியத்தை செய்கிறாரே, இந்த திருத்துவ தேவனுடைய செயல்பாடுகளை நாம் இங்க பார்க்கலாம். அதுதான் அவர் இங்க குறிப்பிடுகிறார். நான் இந்த ஊழியத்தை செய்கிறேன்ப்பா, என்னுடைய ஊழியம் எதை மையமாக கொண்டிருக்கிறது என்றால் சுவிசேஷத்தை மையமாக கொண்டது. அது மட்டுமல்ல, திருத்துவ தேவன், திரியேக தேவன் என்னுடைய ஊழியத்தினுடைய மையமாக, அடித்தளமாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த திருத்துவ தேவனை மையமாக கொண்டு, சுவிசேஷத்தை மையமாக கொண்டு இந்த ஊழியத்தை செய்கிறார். எங்கே அவர் செய்கிறார் என்றால் அந்த வசனத்திலே போடப்பட்டிருக்கு, புறஜாதிகளுக்கு. பவுல் பல இடங்களிலே ஊழியம் செய்திருக்கிறார். அவர் ராஜாக்களோடு அவர் பேசி இருக்கிறார். ராஜாக்கள் மத்தியிலே அவர் ஊழியம் செய்திருக்கிறார். படித்தவர்கள் மத்தியிலே, அத்தனை பட்டணத்திலே அவர் படித்தவர்கள் மத்தியிலே அவர் ஊழியத்தை செய்திருக்கிறார். கிரேக்கர்கள் மத்தியிலே, யூதர்கள் மத்தியிலே ஒரு ஊழியத்தை செய்திருக்கிறார். ஆனால் இங்கே குறிப்பிடுகிறதான காரியம் என்னவென்றால், நான் புறஜாதிகள் மத்தியிலே செய்கிறதான அந்த ஊழியத்தை அவர் சொல்லுகிறார். இந்த புறஜாதிகள் மத்தியிலே செய்கிறதான இந்த ஊழியத்தை நான் கிருபையினாலே நான் பெற்றுக்கொண்டேன். சுவிசேஷத்தை மையமாக கொண்டு இந்த ஊழியத்தை நான் செய்கிறேன். திருத்துவ தேவன் எனக்குள்ளே, என்னுடைய ஊழியத்திலே அவர் மையமாக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன். ஆதலால் நான் தேவனுக்குரியவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு. இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு. இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், அவர் மேன்மை பாராட்டுகிறார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் மேன்மை பாராட்டுகிறார், இயேசுவை மேன்மைப்படுத்துகிறார். ஆனால் அவருக்கு பெருமை இல்லை. அவருடைய ஊழியம் தேவ நாமம் மகிமைக்காக செயல்பட்டது. தேவன் மகிமைப்பட்டார். இன்னைக்கு பல நேரங்களில் ஊழியம் தொடங்கும் போது எப்படி இருக்கு? ஆண்டவர் மகிமைப்படுத்துகிற ஊழியமாக தான் இருக்கு. ஆனால் கொஞ்ச நாள் ஆக ஆக அது என்ன வந்துடுது? பெருமை, தன்னை பெருமைப்படுத்த வேண்டும், நம்முடைய பெயர், புகழ். இது என்ன ஆயிடுது? இன்னைக்கு சர்ச்சு பேரை விட பாஸ்ட் பேரை சொன்னாதான் தெரியுது. அந்த சர்ச்சில் இருக்கிற முக்கியமான ஒரு காரியத்தை சொன்னாதான் தெரியுது. பெருமை. அவர் சொல்லுகிறார், நான் ஊழியத்தை செய்யறேன்பா, இந்த ஊழியத்துல தேவ நாம மகிமைக்காக மாத்திரமே இந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. புறஜாதிகள் மத்தியில நான் ஊழியத்தை செய்யறேன். இந்த ஊழியத்தினுடைய மகிமை யாருக்கு என்றால், எனக்கு பெருமையோ புகழோ என்னுடைய பெயர் பிரஸ்தாபமோ அல்ல, தேவநாம மகிமைக்காக இந்த ஊழியம் செயல்படுகிறது. ஹல்லேலூயா. கிருபையை அனுபவித்து இந்த ஊழியத்தை நான் பெற்றுக்கொண்டேன். சுவிசேஷத்தை மையமாக கொண்டு இந்த ஊழியத்தை நான் செய்கிறேன். இந்த ஊழியத்தை நான் செய்யும் போது எனக்கு பெருமை இல்லை, என்னுடைய பெயர் பிரஸ்தாபம் அல்ல, தேவ நாம மகிமை. ஹல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமைக்காக மாத்திரமே இந்த ஊழியத்தை நான் செய்கிறேன். வாசிக்கலாம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தை
வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. இப்படி எருசலேம் துவங்கி சுற்றிலும் இல்லிரியும் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். இங்கே பரிசுத்த ஆவியானவர் புறஜாதிகள் மத்தியிலே போய் ஊழியத்தை செய்கிறார். அங்க செய்யும் போது 18ஆம் வசனத்துல வார்த்தையினாலும் செய்கையினாலும் அங்கே அற்புதங்களை செய்கிறார். பரிசுத்த பவுல் அற்புதங்களை அவர் செய்கிறார். அப்படி அற்புதங்கள் செய்கிறார். அந்த அற்புதங்கள் எப்படி நடைபெறுகிறது என்றால் தேவனுடைய பலத்தினாலே. 18ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். வாசிங்க அந்த வசனத்தை. தேவ ஆவியின் பலத்தினாலும், அதுக்கு முன்னாடி புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியினாலும் அற்புதங்களை செய்கிறார். அநேக அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கிறது. பவுலனுடைய அதிசயங்கள் அற்புதங்கள் நமக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் செய்கிறாரு. எப்படி செய்கிறார் என்றால் தேவனுடைய பலத்தினாலே, தேவ பலத்தினாலே இந்த ஊழியத்தை அவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவருடைய அந்த அபிஷேகம், தேவ ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளே அந்த வல்லமை செயல்பட்டு அந்த ஊழியங்களை அவர் செய்கிறதை பார்க்கிறோம். இப்படி செய்யும் போது தேவ ஆவியானுடைய பலத்தினாலே அங்க அற்புதம் நடக்கிறது. அந்த அற்புதம் எதற்காக அற்புதம் நடக்கிறது? ஏன் அற்புதம் நடக்குது அப்படின்னு சொன்னா செய்தியும் செய்தியாளரும் உண்மை என்று நிரூபிக்கத்தக்கதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதம் ஏன் கொடுக்கப்படுகிறது இல்லை நடத்தப்பட்டது அந்த நாட்கள்ல அப்படின்னு சொன்னா செய்தியாளரும் செய்தியும் ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னு சொன்னா அவர் வாக்கிலும் செயலிலும் வல்லவரானார். வாக்கிலும் செயலிலும் அவருடைய காரியத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா வாக்கிலும் செயலிலும். இங்கே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? வார்த்தையினாலும் செய்கையினாலும் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலே நான் இதை செய்கிறேன். அங்க அற்புதம் நடக்குதுன்னு சொன்னா அப்ப தெரிஞ்சுப்பாங்க இவர் சொல்றதும் ஒண்ணு, இந்த நபரும் ஒண்ணுதான். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் ஒன்று சொல்லுவாரு, ஆனா அவங்க வீட்டில் போனா அது வேற மாதிரி இருக்கும். சொல்றது ஒண்ணு, வாழ்க்கை வேற மாதிரி. அப்படி இல்லப்பா, அற்புதம் நடக்குது. என்னுடைய ஊழியத்தில் அற்புதம் நடக்குது. எப்படி நடக்குதுன்னு சொன்னா நான் பிரசங்கிக்கிற வார்த்தையும் என்னுடைய வாழ்க்கையும் ஒரே நேர்கோட்டில் இருக்கு. அதனால பரிசுத்த ஆவியானோட வல்லமை எனக்குள்ளே வந்து அற்புதங்கள் நடக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவஜனமே, நம்ம ஆண்டவருக்காக கிரியை செய்கிறோம். அப்படி செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய வார்த்தையும் ஒரே மாதிரி இருக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. நான் சொல்றத செய்யுங்க, நான் செய்யறத செய்யாதீங்க. நான் செய்யறத நீங்க சொல்லாதீங்க. நான் செய்யறத நீங்க செய்ய வேண்டாம். நான் சொல்றத மட்டும். நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்லா சொல்லுவாங்க, ஆனா அவங்க அதை இன்னைக்கு பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், இயேசு ஆண்டவர் வாக்கிலும் செய்கையிலும் எப்படி வல்லவரானாரோ அதுபோல நான் ஊழியத்தை செய்யறப்பா. என்னுடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கு, என்னுடைய வார்த்தையும் ஒரே மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. இப்படி இதை நான் செய்யறதுனால தான் அற்புதங்கள் அங்க நடக்கிறது. ஹல்லேலூயா. அந்த அற்புதங்கள் எதன் மூலமாய் நடக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய தேவ பலத்தினாலே அது நடக்கிறது. ஹல்லேலூயா. தேவ கிருபையினாலே அளிக்கப்பட்டது. தேவனுடைய செய்தி அல்லது தேவனுடைய சுவிசேஷத்தை மையமாக கொண்டது. தேவ நாம மகிமைக்காக செய்யப்படுகிறது. தேவனுடைய பலத்தினாலே அது செய்யப்படுகிறது. கடைசியாக வாசிக்கலாம் 20 to 24 வசனங்கள். மேலும் அவருடைய செய்தியை
நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். உங்களிடத்தில் வருகிறதற்கு இதனாலே அநேக தரம் தடைப்பட்டேன். இப்பொழுது இந்த திசைகளிலே எனக்கு இடமில்லாதபடியினாலும் உங்களிடத்தில் வரும்படி அநேக வருஷமாய் எனக்கு மிகுந்த விருப்பம் உண்டாயிருக்கிறபடியினாலும் நான் ஸ்பானியா தேசத்திற்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் வந்து உங்களை கண்டுகொள்ளவும் உங்களிடத்தில் சற்று திருப்தி அடைந்த பின்பு அவ்விடத்திற்கு உங்களால் வழிவிட்டு அனுப்பப்படவும் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நம்பி இருக்கிறேன். இங்கே அவர் சொல்லுகிறார், அவருடைய ஊழியத்தினுடைய திட்டத்தை அவர் சொல்லுகிறார். சொல்லும்போது இந்த ஊழியத்தின் திட்டமானது தேவ திட்டத்தின்படி இருக்கிறது. என்னுடைய ஊழியமானது தேவ திட்டத்தின்படி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையினாலே பெற்றுக்கொண்டார். தேவனுடைய செய்தி சுவிசேஷத்தை மையமாக கொண்டிருந்தது. தேவ நாம மகிமைக்காக இந்த ஊழியம் செயல்படுகிறது. தேவ பலத்தினாலே அற்புதங்களை அவர் செய்கிறார். இப்பொழுது சொல்லுகிறார், இதெல்லாம் நான் செய்கிறேன், தேவனுடைய திட்டத்தின்படி இந்த ஊழியம் நடக்கிறது. பவுலுடைய ஊழியத்தை நம்ம கவனிச்சு பார்த்தோம் சொன்னா, ஒரே நேரத்தில் நிறைய காரியத்தை அவர் என்ன பண்ண மாட்டார், செய்ய மாட்டார். ஒரு நேரத்தில் ஒன்று தான் அவர் என்ன பண்ணுவார், செய்வார். ஒரு நேரத்தில் ஒன்று, அதை முடிச்சது அடுத்தது. அவர் சொல்றதுதான காரியம், மற்றவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு. நான் மற்றவருடைய அஸ்திபாரத்தில் கட்டணும்னு அவசியம் இல்லை, ஆண்டவருடைய திட்டத்தின்படி நான் செய்கிறேன். மற்றவருடைய அஸ்திபாரம், இந்த ரோமாபுரி சபைக்கு அவர் கடந்து போனதில்லை, அவர் இந்த இடத்தை அவர் பார்த்ததில்லை. அதுக்கு பிற்பாடுதான் அவர் ரோமாபுரிக்கு அவர் போகிறார். ஆனா இப்ப இந்த சபையை யார் உண்டாக்குனா அப்படின்னு சொன்னா, பேதுரு உண்டாக்கல. யார் உண்டாக்குனா அப்படின்னு சொன்னா, உண்டாக்கி இருக்கலாம் அப்படின்னா, அங்க ரோமாபுரியிலிருந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல அந்த பண்டிகை கொண்டாடும்படியாக, பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாடும்படியாக வருகிறார்கள். அவர்கள் அந்த பேதுருனுடைய செய்தியை கேட்டு ரட்சிக்கப்படுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய தேசங்களுக்கு கடந்து போய், ரோமாபுரிக்கு கடந்து போய் அங்கே அவர்கள் சபையை ஸ்தாபித்திருக்கலாம். அவர்கள் மூலமாக இந்த சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்றதுதான் அநேகருடைய நம்பிக்கை. இப்படி இந்த பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நான் மற்றவர்கள் ஸ்தாபித்ததான அந்த இடத்துல போய் நான் காரியத்தை செய்யல, அதன் மேல நான் கட்டப்படலை. நான் என்ன பண்றேன்னு சொன்னா, என் தேவ திட்டத்தை நான் செய்கிறேன். வாசிக்கலாம் அந்த வசனத்தை, 21ஆம் வசனம். நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். தேவ திட்டத்தின்படி நான் சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் அறிவிக்கப்படலையோ அதெல்லாம் நான் என்ன பண்றேன், கவனிச்சு அந்த இடத்துல போய் நான் என்ன பண்றேன், சுவிசேஷத்தை சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவர் சொல்லும்போது அவருடைய திட்டத்தை சொல்லுகிறார். நான் எப்படியாவது உங்களை வந்து பார்க்கணும்னு விரும்புகிறேன். ஸ்பானியாவுக்கு போனோம், அதாவது இத்தாலியா ஸ்பானியா, அதாவது ரோமாபுரிக்கு மேலே இருக்காது. நீங்கள் வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த இடத்துக்கு நான் போகணும்னு விரும்புகிறேன், ஆனால் சமயம் கிடைக்கல. அப்படி எனக்கு சமயம் கிடைக்கும் போது கண்டிப்பாக உங்களை வந்து நான் பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர் ரோமாபுரிக்கு போனார். ரோமாபுரியில் அவர் கைதியாக இருந்தார், விடுதலையாக்கப்பட்டார். விடுதலையாக்கப்பட்ட பிற்பாடு அவர் இத்தாலியா ஸ்பானியாவுக்கு அவர் சென்றார் என்று வேதம் சொல்லவில்லை, சரித்திரம் சொல்லுகிறது. திரும்பவுமாக அவர் அங்கிருந்து கடந்து வந்து அதற்கு பிற்பாடு அவர் கைது செய்யப்படுகிறார். அதற்கு பிற்பாடு அவர் சிறை சேதம் பண்ணப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இது எல்லாமே அவர் சொல்லுகிறார், நான் இதெல்லாம் பிளான் பண்ணி செய்கிறேன். இது எல்லாமே எதின்படி இருக்குன்னா தேவனுடைய திட்டத்தின்படி இருக்கிறது. அல்லேலூயா. பவுலினுடைய ஊழியம் தேவ திட்டத்தின்படியானது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். வசனத்தை வாசிக்கலாம். 24ஆம் வசனம் வாசிக்கலாம். நான் ஸ்பானியா தேசத்திற்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் வந்து உங்களை கண்டுகொள்ளவும் உங்களிடத்தில் சற்று திருப்தி அடைந்த பின்பு அவ்விடத்திற்கு உங்களால் வழிவிட்டு அனுப்பப்படவும் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று
தொடங்கி சுற்றிலும் ம். இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் ம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அங்க சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த எவ்வளவு தூரம் அப்படின்னு சொன்னா 1400 மைல். 1400 மைல் கிலோமீட்டர்ல சொல்லணும்னு சொன்னா 2040 கிலோமீட்டர். இவ்வளவு வேலைகளை அவர் என்ன பண்ணார்? எல்லா வேலையும் அவர் தேவனுடைய திட்டத்தின்படி அவர் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு அவர் செய்யல. ஒரு காரியத்தை எடுப்பார், அதை முடிப்பார், அடுத்தது போவார். ஆண்டவருடைய திட்டத்தின்படி இன்றைக்கு என்னுடைய ஊழியமானது நான் ஆண்டவருக்கென்று செய்கிறதான காரியம் தேவ திட்டத்தின்படி இருக்கிறதா, இல்லது என்னுடைய ஆசையின்படி இருக்கிறதா? எனக்கு அங்க போகணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு ஆசை. அந்த ஆசையின்படி நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேனா, என்னுடைய ஊழியமானது தேவ திட்டத்தின்படி இருக்கிறதா? சற்று நம்ம யோசித்து பார்க்கலாம். பவுலினுடைய ஊழியமானது தேவ கிருபையினாலே பெற்றுக்கொண்டதான ஊழியம், தேவனுடைய செய்தி சுவிசேஷத்தை மையமாக கொண்ட ஊழியம், தேவநாம மகிமைக்காக செய்யப்பட்டதான ஊழியம், தேவ பலத்தினாலே அற்புதங்களை நடப்பித்ததான அந்த ஊழியம் தேவனுடைய திட்டத்தின்படியான ஊழியம். இன்றைக்கு என்னுடைய ஊழியம், நான் தேவனுக்காக செய்கிற காரியம் எப்படி இருக்கிறது? கண்ணில் மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம்.